மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கு, கை கால் எல்லாம் ஒரே குடைச்சலா இருக்குன்னா இதை வாங்கி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு வாங்க. வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வலியெல்லாம் வரவே வராது. அண்ட் இந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடணும்னா நல்லா டேஸ்டா செய்யணும். அதை எப்படி செய்யறது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது செய்யறதுக்கு 4 ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சூப் செய்யறதுக்கு ஜஸ்ட் 2 ஆட்டுக்கால் வாங்கினா கூட போதும். வாங்கும் போதே இந்த மாதிரி வாட்டி வாங்கிட்டு வருவோம் இல்லையா, இதை மேல லைட்டா கருப்பு கருப்பா இருக்கும். இதை நம்ம அப்படியே போட்டு செய்யக்கூடாது. ஒரு கத்தி வச்சு மேல இருக்கக்கூடியதெல்லாம் லைட்டா சுரண்டுங்க. இந்த மாதிரி அழகா நல்லா கிளீன் ஆகி வரும். இதை சுடுதண்ணில போட்டு முடியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டைரக்டா அனல்ல காமிச்சு இதை வாட்டுவாங்க. அதனால மேல ஒரு லேயர் மாதிரி கருப்பா படிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் இது நல்லா கிளீன் ஆகும். இந்த மாதிரி செய்யும் போது சின்ன சின்ன முடிகள்லாம் ஒட்டி இருந்துச்சுன்னா கூட அழகா கிளீன் ஆகி வந்துடும். மீதி இருக்கிற எல்லா ஆட்டுக்கால்களையும் இந்த மாதிரி கத்தி வச்சு கிளீன் பண்ணிட்டு இது தேவையான அளவுக்கு பீஸ் போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல பீஸ் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப சின்னதாகவும் இல்லாம ரொம்ப பெருசாகவும் இல்லாம மீடியமா பீஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப்லாம் போடும் போது நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னா, ஆட்டுக்கால் வாங்கிட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டு மறுநாள் செய்யும் போது இது ரொம்ப ஹார்ட் ஆயிடுது, எவ்வளவுதான் விசில் விட்டாலுமே இது வேக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவேன். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். இப்போ சூப்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு தக்காளியை ரஃபா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ரொம்ப அதிகமா சூப்புக்கு இஞ்சி பூண்டு போடாதீங்க. அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம கோர்ஸா அரைச்சு விட்டு எடுத்துட்டு வந்துடலாம். மிளகு பொடியும் சேர்ப்பேன். ஆனா இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது ஒன்னும் பாதியமா அரைப்பட்டு வரும். அதனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த சமயத்துல நான் சேர்த்திருக்கேன். ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க, கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ஆட்டுக்காலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சு அதே மிக்சர் ஜார்ல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால் வேகிறதுக்கான தண்ணி பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம். இல்ல நமக்கு அவ்வளவு சூப் தேவையில்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியா கூட சேர்த்துக்கலாம். இன்னொன்னு, ஆட்டுக்கால் சூப் போடும் போது எப்போதுமே ஹைல வச்சு விசில் விடக்கூடாது. மீடியம் ஃபிளேம்ல அல்லது மீடியம் டு சிம் ஃபிளேம்ல வச்சுதான் நம்ம விசில் விடணும். அப்பதான் நமக்கு நல்லா அந்த கால்கள் நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வரும். ஸோ வயசானவங்க கூட சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் எதுக்காக சேர்க்கிறோம்னா, நம்ம ஃப்ரீசர்லாம் கறியோ அல்லது இந்த மாதிரி ஆட்டுக்காலோ வச்சுட்டு மறுநாள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும். ஸோ நம்ம என்னதான் வேக வச்சாலுமே அது நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டா வேகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது நல்ல பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டா சூப்பராக வெந்து வரும். ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியாக கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்க மல்லித்தழை கூட சேர்த்துக்கலாம். நான் கடைசியா மல்லித்தழை சேர்க்கறதுனால இந்த சமயத்துல மல்லித்தழை சேர்க்கல. இப்போ இதை மிதமான தீயில வச்சு நல்லா 8 to 10 விசில் விட்டுக்கோங்க. அப்பதான் குழந்தைங்கள இருந்து வயசானவங்கள இருந்து எல்லாருமே சாப்பிடுற மாதிரி நல்ல சூப்பரா சாஃப்டா வெந்து வரும். சூப் செய்யும் போது எப்போதுமே கரெக்டான அளவுக்கு உப்பு போடுங்க. ரொம்ப அதிகமா போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா இது நல்லா வெந்து சுண்டி வரும்போது உப்பு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஒரு கல்லு உப்பு கம்மியா கூட போடுங்க. தேவைப்பட்டா நம்ம கடைசியா சேர்த்துக்கலாம். இப்ப ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க மல்லித்தழையை தூவி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆட்டுக்கால் நல்லா மிருதுவா நல்லாவே வெந்து வந்திருக்கு. அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். காலையிலயோ அல்லது ஈவினிங் டைம்லயோ குடிக்கிறதுக்கு செம்மையா இருக்கும். மூட்டுக்கு மூட்டு இருக்கிற ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறையறதுனால தான் உடம்புல நிறைய வலி எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் கியூர் பண்றதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். குடிக்கும் போது நல்லா மேல பெப்பர் பவுடர் தூவி குடிங்க. சளியெல்லாம் கரைச்சு வெளியே கொண்டு வரும். குடிக்கிறதுக்கு நல்லா காரசாரமா சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.